ஒரே எம்ஜிஆர் எங்களுடைய எம்ஜிஆர் தான். ஒரே அம்மா எங்கள் அம்மா தான். அவங்கள மாதிரி என்ன இவர் கொண்டு வர்றது? நீ உனக்கு என்னவோ நீ கொண்டு வா. ஃபுல்லாக தலைவரால் வளர்க்கப்பட்ட குடும்பம்னு தெரியும் அம்மாவுக்கு. அதனால அவங்களும் எங்களுக்கு ரொம்ப நல்ல மரியாதை கொடுத்து ரொம்ப பாசம் அவங்களும் எங்கள் மேலே. அவங்க இல்லைன்றது ஒன்று தான் இப்போ எனக்கு குறை. எங்கள் மேலே வந்து அளவு கடந்த ஒரு பாசம். எல்லா ஸ்டேஜ்லேயுமே என்னை பேச வைப்பாங்க. பேசினா ரசிப்பாங்க, விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அவ்வளோ பெரிய தலைவியை வந்து நிறைய தடவை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆண்டவன் எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா எங்களை காப்பாற்றுறதே தலைவருடைய குடும்பம் தான். அதுதான் உண்மை. அப்படித்தான் எங்கள் குடும்பத்தை அவர் தத்தெடுத்துக்கிட்டு எங்களுக்கு தேவையான நல்லதெல்லாம் எல்லாமே பண்ணது அவர். தமிழ்நாட்டில் வந்து ஒரு மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சி இருக்குதுன்னா அது அதிமுக. இன்னும் ஒன்றும் செயல்பாடு ஆரம்பிக்கலையே அவரு. சார் மாணவர்களுக்கு இந்த நிதி கொடுத்தது, இன்னும் ஒரு சில விஷயங்களை பரந்தூர் போய் பார்த்ததுலாம் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு செயல்பாடா சார்? மாணவருக்கு பென்சில் பேனா கூட நாங்கள் கொடுத்தா கொடுக்குறோம். இப்போ இருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி எப்படி இருக்கு? நம்ம ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை சார், பப்ளிக்கே சொல்கிறாங்க. அதை போய் நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்கள் என்கிட்ட கேட்குறத விட பப்ளிக் கிட்ட. இப்போ நீங்க ஒரு தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன்னு சொல்றதா, தீவிரமான எம்ஜிஆர் பக்தர்னு சொல்றதா? பக்தர்னே சொல்லலாம். ஓகே, உங்களுக்கும் அவருக்குமான உறவு எப்படி இருந்துச்சு? இல்லை, அது அப்படி சொல்ல முடியாது. அவருடைய கருணை பார்வை எங்கள் மேலே பட்டுச்சு, அப்படித்தான் சொல்லணும். நான் வந்து எங்கள் அப்பா 1972 காலமாயிட்டாங்க. அப்பாவுக்கு அப்புறம் அப்பா வந்து அவங்களோடயே இருந்தவங்க. அவங்க நடிக்கிற காலத்தில் நாடகம், சினிமா. அந்தமான் கைதின்னு ஒரு படம், அதில் வந்து மெயின் காமெடியே எங்கள் அப்பா தான். குண்டு கருப்பையா அங்கமுத்துன்னா அது ஒரு பேர். இவங்க 2 பேர் தான். இந்த பக்கம் என்எஸ்கே சாரும் மதுரம்மாவும் இருக்கிற மாதிரி இது எங்கள் அப்பாவும் அங்கமுத்து அம்மாவும். இவங்க 2 பேருக்கும் எல்லா படத்துலேயும் பாட்டு உண்டு, டூயிட் சாங் உண்டு. இப்போ எங்கள் அப்பாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 படத்தில் பேக்ரவுண்டு வாய்ஸு பாட்டு பாடினது சந்திரபாபு சார், ஜேபி சந்திரபாபு சார். அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து 7-8 படத்தில் பாட்டே பாடியிருக்கார். அப்போ அந்த அளவுக்கு எங்கள் அப்பாவும் அவங்க எம்ஜிஆர் சாரும் ரொம்ப நண்பர்கள். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தை அப்படியே தத்தெடுத்துக்கிட்டு என்னுடைய மூத்த அண்ணனை வந்து அங்கே அவருடைய ஸ்பெஷல் பிஏவாகவே வச்சுக்கிட்டார் எம்ஜிஆர் சார். 2வது அண்ணனை கட்சி ஆஃபீஸில் பொறுப்பாளராக போட்டாங்க. தலைமை கழகத்தில் 2வது அண்ணன், மூத்த அண்ணன் திரு மகாலிங்கம், 2வது அண்ணன் திரு சாமிநாதன், அவர் தான் தலைமை கழக பொறுப்பாளர். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 அக்கா. எல்லா கல்யாணமும் தலைவர் தான் நடத்தி வச்சார். எங்கள் குடும்பத்தில் அத்தனை ஃபங்க்ஷனும் எல்லாம் அவங்க இல்லாமல் இன்றைக்கும் எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது தலைவருடைய குடும்பம் இல்லாமல். ஏன்னா எங்களை காப்பாற்றுறதே தலைவருடைய குடும்பம்தான். அதுதான் உண்மை. அப்படித்தான் எங்கள் குடும்பத்தை அவர் தத்தெடுத்துக்கிட்டு எங்களுக்கு இது தேவையான நல்லதெல்லாம் எல்லாமே பண்ணது அவர்.
ஓகே. அதன் பிறகு அம்மா அவர்கள் வந்ததுக்கப்புறமா அந்த நட்புன்றது எப்படி இருந்துச்சு? அதுவும் நல்லா இருந்துச்சு. என்னென்னா நாங்கள் ஃபுல்லாக தலைவரால் வளர்க்கப்பட்ட குடும்பம்னு தெரியும் அம்மாவுக்கு. அதனால அவங்களும் எங்களுக்கு ரொம்ப நல்ல மரியாதை கொடுத்து ரொம்ப பாசம் அவங்களும் எங்கள் மேலே. அவங்க இல்லைன்றது ஒன்று தான் இப்போ எனக்கு குறை. அவங்க இருந்திருந்தால் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே சார். அவங்க இல்லாதது அதிமுகவை தாண்டி நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப பெரிய பாதிப்பாக இருக்குல்ல. அவரை மாதிரியே வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, அது பெருசாக வெளியே தெரியல. ரகசியம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போண்டாமணி சார் அவர்களை தான் வந்து இன்டர்வியூ எடுத்துருக்கோம், சினிமா கலைஞர் அப்படின்ற முறையில். அவருமே வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அம்மா இருந்திருக்கலாம், அவங்க இருந்த வரைக்கும் எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சு, ஏதாவது ஒன்றுனா உடனே செய்வாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார். இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கள் மேலே வந்து அளவு கடந்த ஒரு பாசம். எல்லா ஸ்டேஜ்லேயுமே என்னை பேச வைப்பாங்க, பேசுனா ரசிப்பாங்க, விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அவ்வளோ ப்ரெஷரோட இருந்த ஒரு மனுஷி, இரும்பு மனுஷி அப்படின்னு சொல்றவங்க காமெடி சென்ஸோட நிறைய இருந்திருக்காங்க. அதாவது எவ்வளவு இறுக்கமாக இருந்தால் கூட இப்போ நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த பேச்சுக்குள்ளே அவங்க கவனம் வரும், விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அவ்வளோ பெரிய தலைவியை வந்து நிறைய தடவை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆண்டவன் எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா அவங்க லைட்டாக சிரிச்சிட்டாங்கனாலே போதும், அது ஒரு அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களும் அவ்வளோ இது பண்ணுவாங்க. இது பண்ணிட்டு அப்படி இருக்கிறப்ப அவ்வளோ சிரிக்க வச்சிருக்காங்க. தனியாக கூப்பிட்டு ஏதாவது பேசியிருக்காங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்? அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போகணுன்னா இப்படிலாம் இருக்கணும், இந்த மாதிரி பேசணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே சார். ஆனால் இப்போ வந்து அதிமுக வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருந்த பழைய பேச்சாளர்களெல்லாம் பயன்படுத்திக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுலாம் நிறைய பேர் வைக்கிறாங்களே. அவங்க இல்லை, அந்த எலெக்ஷன் நேரத்தில் எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. போன எலெக்ஷனுக்கு பேசியிருந்தீங்களா ஏதாச்சும்? போயிருந்தேன். எலெக்ஷன் நேரத்தில் பேசுவாங்க, வேறு ஒன்றும் சந்தர்ப்ப சூழ்நிலை ஒன்றும் கூட்டம் நிறைய போடுற மாதிரி இல்லையே. இந்த கொரோனாவுக்கு அப்புறமே அதுதானே பெரிய டிராபேக்கே வந்து இந்த கொரோனா தானே. அதனால அது அப்படி சொன்னால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அது பாட்டுக்கு நடக்கிறது நடந்துக்கிட்டு தான். சரி, ஓகே சார். இப்போ அதிமுக அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 3 பகுதியாக வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ் தனியாக சொல்கிறாங்க, ஒரு பக்கம் சசிகலா தனியாக சொல்கிறாங்க, ஒரு பக்கம் எடப்பாடி தலைமையிலான ஒரு அணியை சொல்கிறாங்க. இந்த அதிமுகவில் நீங்கள் எந்த அதிமுகவில் இருக்கீங்க? ரெட்டையில் இருக்கிற இடத்துல அங்கே இருக்கும். ஓகே. இப்போ இருக்க தலைமை மீது ஏதாவது ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி அதை நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை சார், நாங்கள் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. கமெண்ட் அடிக்கிறவங்க அது வெளியில் இருந்து சும்மா அப்படியே சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. யாரை தான் விட்டு வச்சுருக்குறாங்க, எல்லாத்தையும் இவர் அவரை சொல்லுவார், அவர் இவரை சொல்லுவாருன்ற மாதிரி இந்த கட்சியை அந்த கட்சி குறை சொல்லுது, அந்த கட்சி இந்த கட்சி குறை சொல்லுது. அதெல்லாம் பார்த்தா முடியுமா சார்? அரசியலில் வந்து நாங்களும் எனக்கு தெரிஞ்சு 72லேருந்து அரசியல் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், எத்தனையோ பார்த்துட்டோம். அதனால் அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சி இருக்குதுன்னா அது அதிமுக. ஓகே சார். இப்போ நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் முடிஞ்சிருக்கு. அவரோட செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் ஒன்றும் செயல்பாடு ஆரம்பிக்கலையே அவர். சார், மாணவர்களுக்கு இந்த நிதி கொடுத்தது, இன்னும் ஒரு சில விஷயங்களை பரந்தூர் போய் பார்த்ததுலாம் வந்து சொல்கிறாங்க சார். அதெல்லாம் ஒரு செயல்பாடா சார்? மாணவருக்கு பென்சில் பேனா கூட நாங்கள் கொடுத்தா கொடுக்குறோம், அது ஒரு செயல்பாடா? ஒரு கட்சினா இறங்கி வேலை பார்க்கணும் சார், களத்துக்குள்ளே வரணும். ஓகே. இன்னும் விஜய் களத்துக்கு வரல அப்படின்னு சொல்கிறீங்க? அது அவங்க இஷ்டம், களத்துக்கு வர்றாங்களோ வரலையோ. அவர் என்ன மாதிரி அரசியல் பண்ண போறாருன்னு அவர் தான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் என்ன பண்றாருன்னா, அண்ணா எம்ஜிஆர் போன்ற ஒரு அரசியல் நான் கொண்டு வர போறேன்ற மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பாட்டு அந்த இதெல்லாம் ரிலீஸ் பண்ணது எல்லாமே அண்ணா எம்ஜிஆர் எல்லாம். நாங்கள் என்ன சொல்றோம்னா, ஒரே எம்ஜிஆர்
எங்களுடைய எம்ஜிஆர் தான். ஒரே அம்மா எங்கள் அம்மா தான். எங்களுக்கு தானே அவங்க சொந்தம். அவங்களுக்கே ஒரு கட்சி இருக்கு இல்லையா? அவங்கள மாதிரி என்ன இவர் கொண்டு வர்றது? நீ உனக்கு என்னவோ நீ கொண்டு வா, அவ்வளோதான். உங்களுடைய தனித்தன்மை என்னன்னு காமிங்க, அப்போ தானே ஜனங்களுக்கு தெரியும். நிச்சயமா. ஆனால் பல பேர் தொடர்ச்சியாக சொல்கிற விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆட்சியை விஜய் தருவார் அப்படின்ற விஷயம் தான் விஜய் கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க, வெளியே ஜனங்க அது எல்லாரும் தான் சொல்கிறாங்க. கமலஹாசன் கூட தான் சொல்கிறாரு. ஏடிஎம்கே சாரி பிஜேபியுமே அதை தான் சொல்லுது, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவர் மாதிரி அவங்க தான் கொடுக்க முடியும், அந்த கட்சி தான் கொடுக்க முடியும். ஒரிஜினல் தான். எவ்வளவோ சாதனைகளை வந்து சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இன்னைக்கு ப்ரைவேட்டு காலேஜ் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 77 எம்ஜிஆர் ஐயா வந்து சிஎம்மா வந்தபோது ஒரு பணக்காரங்க மாத்திரம்தான் டாக்டரு இன்ஜினியர் படிக்க முடியும். வருஷத்துக்கு ஒரு 2000 பேர் 2200 பேர் தான் படித்து வருவாங்க. இவர் தான் எல்லாம் தனியார் காலேஜ் கொண்டு பண்ணணும்னு சொல்லி உற்பத்தி பண்ணி இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சொல்கிறாங்களே, ஏமாவன் அமெரிக்காவில் இருக்கான், ஏமாவன் கனடாவில் இருக்கிறான். அதுக்கு உண்டான படிக்கிறதுக்கு வாய்ப்பு முழுசாக ஏற்படுத்தி கொடுத்தது எம்ஜிஆர் சார். இப்போ அந்த காலத்தில் சத்துணவு சாப்பிட்டவங்கெல்லாம் அன்னைக்கு நிமிர்ந்து நிற்கிறாங்களே, அவங்க சொல்லுவாங்கன்னா சத்துணவு சாப்பிட்டு தாங்க வந்திருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் ஒரு அடித்தளம். அவரை மாதிரி அவங்க கட்சிக்காரங்க தான் செய்ய முடியும், தவிர வெளியிலேருந்து சொல்லிக்கலாம். இல்லை இது வந்து நான் ஒரு தடவை லண்டன் போயிருந்தேன். பக்கிங்ஹாம் பேலஸ்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம், அங்கே வேலை பார்க்குறவங்க உள்ளே கூப்பிட்டு எங்களுக்கு டின்னர் மாதிரி கொடுத்தாங்க. அதுக்காக பேலஸ்குள்ளே போகிறோம். அப்போ என்னை பார்த்துட்டு ஒருத்தர், அவர் எந்த நாட்டுக்காரன்னு எனக்கு தெரியாது, அவர் என்கிட்ட கேட்டார், ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னேன். அடுத்த செகண்டு சார், ஓ எம்ஜிஆர் ஸ்டேட் அப்படின்னாரு. மிரண்டுட்டேன் சார் நான்லாம். இது வந்து 86 87 நடக்குது. ஒரு நாடை எம்ஜிஆர் நாடுன்ற அளவுக்கு உலகமே தெரிகிற அளவுக்கு ஆட்சி நடத்தினவர் அவர். இன்னைக்கும் மக்கள் மனசுக்குள்ள அவர் இருக்கார். நிச்சயமா இன்னைக்கும் இருக்காரு. அதனால அவரை மாதிரி நாங்கள் பண்ணுவோம், அவரை மாதிரி பண்ணுவோம்னு சும்மா வேணால் சொல்லிக்கலாம். அவரை மாதிரி பண்ணுறதுக்கு தான் அவர் கட்சி இருக்குது. அது அவங்க தனித்தன்மை என்னவோ அது பார்க்கட்டும். களத்தில் இறங்கினா தானே சார் தெரியும். இப்போ இருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி எப்படி இருக்கு? நம்ம ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை சார், பப்ளிக்கே சொல்கிறாங்க. அதை போய் நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்கள் என்கிட்ட கேட்குறத விட பப்ளிக் கிட்ட அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை உங்கள் பார்வையில் இந்த விஷயம்லாம் இவங்க மாற்றினா நல்லாயிருக்கும், அதெல்லாம் பண்ணலாம் நல்லாயிருக்குன்ற மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல? எங்கள் பார்வையில் வந்து இது மாற்றினா நல்லா இருக்கும்ன்றத சொல்கிறத விட சேட்டை ஆட்சியை மாற்றிடல ஒன்று அப்படி மாற்றிட்டு போய் மொத்தமாக மாற்றினா தான் நல்லா இருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவங்களுக்குன்னு இருக்குது சார், தனித்தன்மை இருக்குது. கோபாலபுரம் பாய்ஸ் ஹை ஸ்கூலில் தான் எல்லாம் படித்தோம். நானும் அங்கே தான் படித்தேன், அவரும் அங்கே தான் படித்தார், முதலமைச்சரும் அங்கே தான் படித்தார். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, அவரால் எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும்னு கணிக்க முடியாது. கூட்டணியே இல்லாமல் அதிமுக நிறைய தேர்தலில் ஜெயிச்சிருக்கு. ஆனால் இப்போ வந்து ஒரு வலுவான கூட்டணி நோக்கி அதிமுக அந்த ஒரு தேவை வந்து அதிமுக ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி வந்து தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ ரீசெண்டாக எடப்பாடி அவர்கள் பேசின விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஒரு வெற்றி கூட்டணி அமையும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க.
இதெல்லாம் எதை காட்டுது? அதிமுகவோட பலவீனப்பட்டு போயிடுச்சுன்றதை காட்டுதா, இல்லை காலத்தின் கட்டாயம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறது அந்த கூட்டணியின் சார்ந்த விஷயங்கள்? இது விஷயமா அவரே பேசிட்டாரு. இதெல்லாம் நாங்கள் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதெல்லாம் அவங்க பேசுவாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். இது நம்ம போயிட்டு பேசி என்ன அதெல்லாம் அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. அது அவங்க முடிவு எடுக்க வேண்டியது. ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நேரத்துக்கு பகிர்ந்துக்கு நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். வாழ்த்துக்கள்.